Hi friends, welcome to Day to Day Life channel. இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஹெல்த் டிப்ஸ் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஆல்ரெடி இதே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம வீடியோ வந்து நிறைய ஷேர் பண்ணியிருக்கோம். vlog வீடியோ, குக்கிங் வீடியோ, டிராவலிங் வீடியோ எல்லா வீடியோஸும் வந்து நம்ம சேனல்ல இருக்குது. மறக்காம செக் பண்ணி பாருங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. இன்னைக்கு வந்து என்ன ஹெல்த் டிப்ஸ் வந்து பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு வந்து அடிக்கடி அந்த ஜீரண சக்தி கோளாறு வந்து வரும். நிறைய பேருக்கு வந்து வயிறு உப்புசமா இருக்கிறது, அதே மாதிரி பசிக்கவே பசிக்காது, அந்த மாதிரி வந்து இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் வந்து நேச்சுரல் ரெமடி தான் வந்து சொல்ல போறேன். இது எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் இருக்காது. நான் வந்து ஃபாலோ பண்றேன். என்னோட அம்மா பாட்டி வந்து சொல்லிக் கொடுத்ததை தான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போறேன். என்னன்னா ஒண்ணுமே கிடையாது. கருவேப்பிலை வந்து கொஞ்சமா எடுத்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமா இஞ்சி, ஜீரகம் இது மூணையும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமா ஒரு சொம்பு தண்ணியில வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அதோட ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்குற மாதிரி நல்லா வந்து கொதிக்கணும். ஒரு சொம்பு தண்ணியில ஒரு 3/4 சொம்பு தண்ணி வர வரையிலும் நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கோங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு டம்ளர் தண்ணி வந்து அரை டம்ளரா வந்து வத்துற அளவு கொதிக்க வச்சு வந்து குடிக்கணும் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. சும்மா கொஞ்சமா வத்தினா போதும். அந்த தண்ணியை வந்து வெறும் வயித்துல வந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட அந்த ஜீரண சக்தி கோளாறு வந்து சரியாயிரும். வயிறு உப்புசமா இருக்கிறது சரியாயிரும். கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஒன் டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அதை கண்டினியூ பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா விட்டுருங்க. எனக்கு வந்து அது ஒர்க் அவுட் ஆச்சு. அதனால வந்து உங்ககிட்ட அந்த டிப்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு வேற டிப்ஸ் வந்து பார்க்கலாம். டேக் கேர், டாடா, பை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்வரி லைஃப் ஸ்டைல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து அகைன் நான் வந்து குக்கிங் டிப்ஸ் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய குக்கிங் டிப்ஸ், vlog, குக்கிங் வீடியோஸ், நிறைய பிரியாணி வெரைட்டிஸ் வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் வந்து போட்டுருக்கோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இனிமேல் நம்ம சேனலில் டெய்லி உங்க கூட ஒரு குக்கிங் டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். நான் எனக்கு வந்து எங்கள் அம்மா பாட்டி வந்து சொல்லி கொடுத்ததை உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். டெய்லி ஒரு டிப்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து வந்துடும் உங்களுக்கு. இன்னைக்கு வந்து என்ன டிப்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெய்லி வந்து நம்ம சமைக்கிறதுக்கு அரிசி வந்து வாஷ் பண்ணுவோம் இல்லையா, அதில் ஃபர்ஸ்ட் வாஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பிசைஞ்சு வாஷ் பண்ணிட்டு அதை கீழே ஊற்றிடணும். அதுக்கப்புறம் செகண்ட் வாஷ் பண்ணுற தண்ணியை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு அதில் குழம்பு வச்சோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நிறைய பேருக்கு அவங்க அம்மா வந்து சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ஆல்ரெடி தெரிஞ்சிருந்ததுன்னா இது வந்து இக்னோர் பண்ணிடுங்க. தெரியாதவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இந்த டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய வீடியோஸ், நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ், குக்கிங் வீடியோஸ், ரெசிபி வீடியோஸ் நிறைய வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.